முடிஞ்சா சேகர் பாபுவை என் சட்ட மேல கவிக்க சொல்லுங்க. ஒரு கர்ப்பிணி பெண்ணை சேகர் பாபு கை வச்சு பெண்களுக்கான ஆட்சி முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு கர்ப்பிணி பெண்ணை அடிச்சு இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சிருக்காருன்னா முதலமைச்சர் இதுக்கு என்ன பதில் சொல்லணும்? கர்ப்பிணி பெண்ணை அடிச்சு இந்த ஹாஸ்பிட்டல்ல உட்கார வச்சிட்டு இருக்காரு. இது யார் பதில் சொல்ல போறா? முதலமைச்சர் பதில் சொல்ல போறாங்களா இல்ல வேற யார் பதில் சொல்ல போறா? அந்த கர்ப்பிணி பெண்ணை யார் பார்க்க போறா? 4 மாசம் ஒரு கர்ப்பிணி பெண்ணை என்னுடைய தங்கையே கை வச்சிருக்காங்க. இதுதான் இந்த ஆட்சியா? இன்னும் எஃப்ஐஆர் கூட போடல. ஒரு குறைந்தபட்சம் ஒரு எஃப்ஐஆர் போட்டு இன்னொரு ஒரு 5 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்க வேணாம்? ரொம்ப அமைதியா அறவழியில வீட்டுக்கு வீடு போயிட்டு இருக்கோம். இந்த ஆட்சியை மாற்றி மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கோம். ஆனா திருப்பியும் கை வச்சா அண்ணன் சேகர் பாபு அவர்களே, இளைஞர் படை உங்க வீடு தேடி வரும். அதை மட்டும் மறந்துடாதீங்க.